என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை மெசேஜுக்கு ஒரு போதகர் எந்திரிச்சு நின்னாங்கன்னா, 1 மணி நேரத்தில் மெசேஜுக்கு ஒரு கிட்டத்தட்ட 18 வேத பகுதியை வாசிக்கிறாங்க. ஏன் இவர் இப்படி 18 வேத பகுதியை வாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாரத்தில் நிச்சயமாகவே அவர் மெசேஜுக்கு ப்ரிப்பேர்டு கிடையாது என்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வேதத்தை தியானித்து அல்லது ஜெபத்தோடு அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் அந்த மெசேஜை கொடுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். ஆவியானவர் உங்களை பேச வைப்பார். ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதான வசனத்தை மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. அது மக்களுடைய காதுகளில் தொனிக்கும். நிச்சயமாகவே அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வதற்கு காரணமாகும். இல்லை என்று சொன்னால் அதை படிங்க, இதை படிங்க, நம்ம சேர்ந்து படிக்கலாங்க. இப்படி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அவரை உற்சாகத்தோடு துதிக்க வேண்டிய நேரத்தில் வந்து உட்காந்துருந்த பைபிள் படிக்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மெசேஜ் என்பது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரணும். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படும். நீங்கள் காத்திருங்க, ஜெபியுங்க, அந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.